நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு நம்ம பண்ண போறது சூப்பரான ஒரு கிராஃப்ட். அந்த கிராஃப்ட்டுக்காக கப் அண்ட் காயின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். யூசுவலா நம்ம ஆன்லைன்லயே பேமெண்ட்லாம் முடிச்சுடுறோம். இன்னைக்கு காசு அப்படின்றது கையில பார்க்கறதே கிடையாது. ஆனா கையில இந்த மாதிரி தொட்டு காச நம்ம செலவு பண்ணும் பொழுது, எவ்ளோ செலவு பண்றோம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆன்லைன் பண பரிவர்த்தனை பண்றது எங்க அவசியமோ அங்க பண்ணிட்டு, இந்த மாதிரி கையில காசு வச்சு நம்ம செலவு பண்ணும் பொழுது, கண்டிப்பா நம்ம பல ரூபாய்கள் மிச்சப்படுத்தலாம். அவ்வளதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. இந்த காயின்ஸ் எல்லாம் இவ்ளோ அழகா வந்து இந்த வாட்டி நான் ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கையில காசு எடுத்து செலவு பண்ணும்பொழுது கிடைத்த சில்லறைகள். நெறைய இந்த மாதிரி சில்லறை இருந்தது. ஸோ இத வச்சு சூப்பரா ஒரு கிராஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணிட்டு நம்ம அழகா வந்து வீட்ட டெக்கரேட்டும் பண்ணலாம். அதே சமயம் இந்த காச நம்ம எடுத்து உபயோகமும் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒவ்வொரு காயின்லயும் நல்லா டைட்டா நாட் போட்டுருங்க. இந்த மாரி டபுள் நாட் நீங்க போடலாம். ஸோ ஈஸியா வந்து காயின் இதுல வந்து உங்களுக்கு மடங்கிடும். அப்படியே ஈஸியா காயின் இதுலருந்து எடுக்கவும் நீங்க செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நாட் நான் திருப்பி எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு த்ரெட்ட இந்த மாதிரி மேல வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்துல இருந்து இந்த 2 சைடு த்ரெட்டையும் எடுத்து இந்த பக்கத்துல அப்படியே நுழைச்சிட்டீங்கன்னா, இப்படி ஒரு நாட் ஆயிடும். இத அப்படியே நீங்க டபுளா ரிப்பீட்டும் பண்ணலாம். இல்லன்னா அங்க ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரே சைஸ்ல இருக்க நாணயத்த எடுத்து, அதுல இந்த மாதிரி நான் நாட் போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 12 இல்ல 16 அந்த கணக்குல வந்து நம்ம நாட் போட்டுறலாம். பொதுவா பணம் புழங்குற இடம், நம்ம பூஜை அறை, தொழில் செய்ற இடங்கள்ல இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணி வைக்கும் பொழுது, அது நமக்கு கூடுதல் பலன வந்து குடுக்கும். காயின்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, அது ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட அந்த பணங்கள் பல மடங்கு நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கும். இது எல்லாமே நம்ம மனசு திருப்திக்காக தான். ஒரு பொருள் நம்ம கையால பண்ணும்போது, அது கிடைக்கிற ஒரு சுகம் இருக்கே, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு கப்புக்கு பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டோம். இப்ப இந்த த்ரெட் எல்லாமே ரெடியா பண்ணியிருக்கோம். இப்ப இதுல ஒரு சின்ன பேர்ல் மட்டும் நான் அட்டாச் பண்றேன். இந்த பேர்ல் அப்படியே 2 நூல்லயும் இந்த மாதிரி கோத்து நீங்க எடுத்துட்டு இங்க வந்துட்டீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு டெக்கரேஷன் பீஸ் மாதிரி ரெடி ஆயிடும். அடிஷனலா இதுக்கு பெரிய பெரிய பேர்ல்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணனாலும் பண்ணலாம். டெக்கரேஷன் எப்பவுமே உங்களுடைய கிரியேட்டிவிட்டிய பொறுத்தது. ஜஸ்ட் ஒரு ஐடியா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. இப்ப க்ளூ கன் எடுத்து இந்த மாதிரி நம்ப இந்த க்ளூ கன்ல இந்த ம் த்ரெட் இருக்கு இல்லையா? அது ஈக்குவல் சைஸ்ல நம்ம ஒட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த காயின்க்கு ஒட்டிடலாம். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நமக்கு ஒரு மாரி வளைவா வந்து ஹோம் டெக்கர்லலாம் வந்து வரும் தெரியுமா? அந்த மாரி வரணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு காயினையும் கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணி, கம்மி பண்ணி, கம்மி பண்ணி ஓட்டிட்டு, சென்டர்ல இந்த மாதிரி ஹோல் கிரியேட் பண்ணிட்டு, அங்கேயே ஒரு காயின் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது பெர்ஃபெக்ட்டா இப்போ சூப்பர் ஹோம் டெக்கரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மேல இருக்கிற எல்லா நூலையும் ஒண்ணா சேர்த்து அப்படியே டைட்டா நம்ம பைண்ட் பண்ணி, அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு நாட் போட்டுடலாம். அவ்வளதான். நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஹோம் டெக்கர் ரெடி. இப்போ இதுல இந்த கப்ல காயின் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவல் சைஸ்ல நீங்க அட்டாச் பண்ணலாம். நான் ஏற்கனவே ஒரு இன்விடேஷன் கார்ட்ல பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணி சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேட்டர்ன்லயும் நீங்க இத பண்ணலாம். இல்லன்னா இந்த மாதிரி காயின வந்து நான் பண்ணியிருக்க மாதிரி இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ சின்ன சின்னதா இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங்கா அப்படியே வந்து வரா மாதிரி ஒரு ஹோம் டெக்கரும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி காயின்ஸ் வந்து நம்ம சுத்தும் பொழுது, ஒண்ணோட ஒண்ணு இது அப்படியே வந்து மெர்ஜ் ஆகும்போது, ஐ மீன் காத்துல ஆடும் பொழுது, ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து அந்த ஒரு கிளிங் கிளிங் கிளிங்ன்னு அப்படியே ஒரு சத்தம் வரும் பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் அது. ஸோ ரொம்ப அழகா ரூ. 2 ரூ. 2 காயினு அழகா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ வேணாமோ, இதுலருந்து அப்படியே நீங்க கழட்டிட்டீங்கனாலும், அந்த நூல் கீழ இருக்கும் பார்த்தீங்களா? அதுவுமே ஒரு ஹோம் டெக்கர் மாதிரி பார்க்க அழகா தான் இருக்கும். ஸோ அழகா இந்த மாதிரி நீங்க காயின்ஸ் எல்லாம் கட்டி தொங்க விட்டீங்கன்னா, ஒரு விண்ட் சைம் மாதிரி இதுல கிடைக்கிற சத்தம் சூப்பரா இருக்கும். நீங்க காசோட சத்தத்த கேட்க கேட்க, ஏன் அந்த காசு இன்னும் உங்களுக்கு பல மடங்கா மல்டிப்ளை ஆகக்கூடாது? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஐடியா. அத பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு இது சுத்தும் பொழுது. இதுவே ஈக்குவலா நம்ப அதாவது ஈக்குவல் த்ரெட் லென்த்ல வந்து நம்ம இதுல அட்டாச் பண்ணியிருந்தோம்னா, அதுவும் பார்க்க வேற ஒரு லுக் குடுத்துருக்கும். ஸோ இத நம்ம எப்படி அலைன் பண்றோம் அப்படின்றதுல தான் இதோட அழகு அடங்கியிருக்கு. நான் வந்து ஒரு சிம்பிள் ஐடியாவா குடுத்துருக்கேன். இத எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்க மாத்திக்கணுமோ, அந்த மாதிரி அழகா மாத்திக்கோங்க. பட் சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி அழகான ஒரு த்ரெட்ட பண்ணி, இந்த மாதிரி ஒரு 3 காயினு, 2 காயினும் சேர்த்து நீங்க தொங்க விடும் பொழுது, இதோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படியே கீழ வர்றதுனால, கப் அழகா உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா நிக்கும். அந்த ஒரு காரணத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி மேல நூல் வந்து நம்ம கட்டும் பொழுதும், ஈக்குவலா எல்லா பக்கமும் எடுத்து கட்டணும். இல்லன்னா ஒரு பக்கம் சாய்ந்து, ஒரு பக்கம் தூக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ரெடி. இப்ப செகண்ட் கிராஃப்ட் என்ன பண்ண போறோம்னா, இதே மாதிரி கப் எடுத்துட்டு, இதுல இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு, இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே சைஸ்ல இருக்க காயின்ஸ அட்டாச் பண்றோம். இப்ப இதுல ஒரு சுத்துக்கு எனக்கு வந்து 10 காயின் தேவைப்படுது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரூ. 2 காயின் வந்து நெறைய இருக்கிறதுனால அத யுட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ரூ. 2 காயின்லயே ஒரு சின்ன சைஸும், ஒரு பெரிய சைஸும் இருக்கிறதுனால,
சின்ன சைஸ்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா பெரிய சைஸ வந்து ஒட்ட ஒட்ட கப்போட அந்த அழகு வந்து இன்னும் அதிகமாகும். என்கிட்ட போதிய அளவு அந்த காயின் இல்லாததுனால, நான் இருக்கிற அந்த ஒரே ஷேப்ப வச்சு நான் இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டிட்டுருக்கேன் இல்லையா? இது எப்பவுமே அந்த ரூ. 1 குட்டி காயின் இருக்கு பாருங்க. அத ஒட்டிட்டு, 2ண்ட் ரவுண்டுல அந்த 2ண்ட் அந்த அதாவது ரூ. 2ல மீடியம் சைஸ் காயின் இருக்கும். அத ஒட்டிட்டு, 3ர்டு ரவுண்ட்ல வந்து ரூ. 2 பெரிய சைஸ் காயின் இருக்கும். அது ஒட்டுனோம்னா அழகா இருக்கும். ரூ. 5 ரூ. 10 காயின் வச்சு பண்ற அளவுக்குலாம் என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. அதனால வந்து ரூ. 2 ரூ. 1 காயின்லயே வந்து நம்ம இத அழகா பண்ணிடலாம். இப்போ இது வந்து பேப்பர் கப்ல பண்ணிட்டு, நீங்க எந்த ஒரு இடத்துல ஹோம் டெக்கரா இத வைக்கிறதுனாலும் வைக்கலாம். பணம் புழங்குற இடத்துக்காக நம்ம நெறைய பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, அங்க இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி வைக்கும் பொழுது, அந்த இடத்துக்கு ஒரு கூடுதல் பவர நீங்க கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வாஸ்துப்படி நெறைய பேர் இந்த குட்டி, குட்டி செடி வைக்கிறது, வாஸ்துப்படி அந்த கோல்டன் ஆமை வைக்கிறது, தாமரை பூ வைக்கிறது, அதுக்கப்புறமா நாணயங்கள் சிலது அரிசி மேல போட்டு வைக்கிறது. இந்த மாரி டிஃபரெண்ட்டா நெறைய பழக்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த பழக்கங்களுக்கு இந்த ஒரு கிராஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். பணம் புழங்கணும்ன்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு காயின் கப் வச்சு, அதுல நீங்க என்ன பொருள் வைக்கணுமோ அத வச்சீங்கன்னா, கண்டிப்பா அது பல மடங்கா உங்களுக்கு பெருகி செல்வ வளத்த அள்ளி தரும். பிளாஸ்டிக் கப்லாம் இல்லாம பேப்பர் கப்ல நான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட கண்ணாடி கப் இருந்தா, அதுல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்ல ஏதாவது கிண்ணங்கள் இருந்தா, அதுலயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அழகா பண்ணிட்டு, உங்க பூஜை பொருளாவும் உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இந்த 2 கிராஃப்ட் ஐடியால உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும், இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. க்ளூ கன் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால, இந்த காயின்ஸ் எல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். எந்த ஒரு அழுக்கும் இது மேல இருக்காது. உண்டியல்ல மட்டும் தான் காசு சேமிக்கணுமா என்ன? இப்படி கூட சேமிக்கலாமே! கிராஃப்ட் பண்ணுங்க, ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.